Hello everyone, hearty welcome to my channel Lifelong Learning. Programming in Java Simplifiedங்கிற பிளேலிஸ்ட்டில் நாம் எப்படி சிம்பிளாக ஜாவா ப்ரோக்ராம் எழுதுறதுன்னு பார்த்துட்ருக்கோம். நாம் இந்த வீடியோவில் geeks4geeks.orgங்கிற போர்ட்டலிருந்து ஒரு ப்ராப்ளம் எடுத்து அதை சால்வ் பண்ணுறோம். பவர் ஆஃப் 2 இது ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம். செக்கிங் வெதர் a given number is a power of 2 or not. இதுதான் கொடுத்துருக்கிற ப்ராப்ளம். Given a non-negative integer, we have to check if n is a power of 2. அதாவது check if n can be expressed as 2 power x for some x. ஏதோ ஒரு சில xக்கு n must be equal to 2 power that x. இப்போ இன்புட் பார்த்திங்கன்னா 1 இருந்ததுன்னா அவுட்புட் வந்து s வந்திருக்கணும். ஏன்னா the 1 can be expressed as 2 power 0. So for this x 2 power 0 is equal to 1. அப்போ நம்ம கொடுத்துருக்க இன்புட் வந்து can be expressed as 2 power 0. அப்போ it is yes. சப்போஸ் 98ன்னு கொடுத்துருந்தோன்னா 98 வந்து cannot be expressed as a power of 2. C++க்கான டெம்ப்ளேட் கொடுத்துருக்கோங்க. இது வந்து ஜாவாவோட டெம்ப்ளேட். அதாவது இன்புட்டு ரீட் பண்ணுறது, அதை செக் பண்ணுறது எல்லாமும் பார்க்குறதுக்காக டிரைவர் கோட் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம எதுவும் கை வைக்க வேண்டாம். நம்மளுடைய ஒர்க் என்ன அப்படின்னா இந்த கிளாஸ் சொல்யூஷன் போட்டு இங்கே வந்து ஒரு பூலியன் இஸ் பவர் ஆஃப் 2ங்கிற ஃபங்க்ஷன் எழுதியிருக்காங்க. we have to write the code here. அப்போ இந்த ஃபங்க்ஷனை பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியும் கொடுத்துருக்க இன்புட் வந்து n பவர் ஆஃப் 2வாக இருந்ததுன்னா ட்ரூங்கிற வேல்யூ ரிட்டர்ன் பண்ணணும், இல்லைன்னா ஃபால்ஸுங்கிற வேல்யூ ரிட்டர்ன் பண்ணணும். இந்த ஃபங்க்ஷனை மட்டும் நம்ம எழுதினா போதும். இந்த பூலியன் இஸ் பவர் ஆஃப் 2ங்கிற ஃபங்க்ஷன் மட்டும் எழுதினா போதும். இதெல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூட் ஆகி நம்மளுக்கு வந்து வெரிஃபை ஆகி வந்துடும். ப்ராப்ளத்துக்கு நான் 2 விதமாக சொல்யூஷன் கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு லாஜிக் பார்த்திங்க அப்படின்னா பிட் மேனிப்புலேஷன் யூஸ் பண்ணி, அதாவது எந்த நம்பராக இருந்தாலும் யூ கேன் எக்ஸ்ப்ரெஸ் இட் ஆஸ் அ பைனரி டிஜிட். இப்போ இதில் பார்த்திங்கன்னா 4 பிட்ஸ் இருக்குது, 7னா 3 பிட்ஸ் இருக்குது. இப்போ பெரிய பெரிய நம்பர் எடுக்கும்போது நம்பர் ஆஃப் பிட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த நம்பர் எதுவுமே வந்து பவர் ஆஃப் 2 இல்லை. பவர் ஆஃப் 2 எது அப்படின்னா 1 2 4 8 16. ஏன்னா தே கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் அஸ் 2 power 0 2 power 1 2 power 2 2 power 3 2 power 4 அண்ட் எக்ஸெட்ரா. இப்போ இந்த நம்பர் பார்த்தீங்க 1 ஃபாலோடு பை 0 ஆர் மோர் ஜீரோஸ். இப்போ இந்த இடத்துல 0 இல்லை, இங்கே ஒரு 0 இருக்குது, இங்கே 2 0 3 0 இங்கே 4 0. இப்போ நம்ம கொடுத்துருக்கிற நம்பரில் இந்த மாதிரி ஃபார்மில் இருக்கா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணாவே போதும். நம்மளுக்கு வந்து இந்த கிவன் நம்பர் வந்து பவர் ஆஃப் 2வா இல்லையாங்கிறத பார்த்துக்கலாம். கொடுத்துருக்கிற நம்பர் நம்ம பைனரியாக கன்வெர்ட் பண்ணிக்க போகிறோம். நம்ம முன்னே பார்த்தோம் அந்த இன்புட் வந்து லாங்கில் இருக்கும். அப்போ லாங்கில் இருக்கிறத பைனரியாக கன்வெர்ட் பண்ணணும். கன்வெர்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பிட்டு 1ஆன்னு பார்த்துட்டு and then followed by zeros. அப்படி இருந்ததுன்னா we have to return true. இல்லை ஏதாவது ஒரு இடத்துல வேறு பிட் இருந்ததுன்னா we have to return false. ரொம்ப சிம்பிள் தான். இதை எப்படி கோடாக எழுதுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுதான் ஃபங்க்ஷன் is power of 2 number is equal to 0. ஏன்னா உள்ளே நுழையும் போதே நம்ம நம்பர் வந்து 0வாக இருந்ததுன்னா அதை நம்ம பவர் ஆஃப் 2 பார்க்கவே வேண்டியதில்லை, ரிட்டர்ன் ஃபால்ஸ். அப்படி இல்லை அப்படின்னா கொடுத்துருக்கிற நம்பரை நம்ம பைனரிக்கு கன்வெர்ட் பண்ண போகிறோம். கொடுத்துருக்கிற நம்பர் வந்து லாங்காக இருக்கிறதுனால we have to use this function long dot to binary string. அப்போ கொடுத்துருக்கிற நம்பர் எஸ்ஸுங்கிற ஒரு ஸ்ட்ரிங்கை கன்வெர்ட் ஆகிருக்கு. அந்த எஸ் ஸ்ட்ரிங்கில் பைனரி பிட்ஸ் தான் இருக்க போகுது. அடுத்து இப்போ அதனுடைய லென்த் எடுத்துக்கிறோம் நம்ம எஸ் டாட் லென்த். அந்த எஸ்ஸை வந்து ஒரு கேரக்டர் அரேவுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ஏன்னா ஒவ்வொரு பிட்டாக நம்ம வெரிஃபை பண்ணணும் அப்படிங்கிறதுனால ஒரு கேரக்டர் அரேவுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். நம்ம கன்வெர்ட் பண்ணிவிட்டு எஸ் அந்த கன்வெர்ட் பண்ணியிருக்கிற கேரக்டர் அரேவோட ஃபஸ்ட்டு பிட்டு 1ஆ இருந்தது அப்படின்னா ஓகே. 1ஆ இல்லை நாட் ஈக்குவல் டு 1ஆ இருந்ததுன்னா we have to return false. இப்போ 1ஆ இருந்ததுன்னா நம்ம 0th பிட்டை செக் பண்ண வேண்டாம். ஃபஸ்ட் பிட்லேருந்து லெஸ் தென் லென்த் வரைக்கும் நம்ம செக் பண்ணால் போதும். இஃப் எஸ்எஸ் ஆஃப் ஐ நாட் ஈக்குவல் டு 0, ஏதாவது ஒரு பிட்டாவது 0 இல்லாமல் இருந்ததுன்னா we have to return false. அப்போ 0வாக இருந்ததுன்னா அந்த லூப்பில் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ரிப்பீட் ஆகிட்டு 1லேருந்து லென்த் வரைக்கும் வெரிஃபை ஆகிட்டு வெளியே வந்திருக்கும். இல்லைனா ரிட்டர்ன் ட்ரூ மட்டும் கொடுத்தா போதும். அப்போ இந்த இடத்துக்கு ஒரு கண்ட்ரோல் வருதுன்னா என்ன அர்த்தம்னா 1லேருந்து லென்த்து வரைக்கும் இருக்கிற ஒவ்வொரு பிட்டையும் செக் பண்ணி அது எல்லாமும் 0வாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ தான் ரிட்டர்ன் ட்ரூ வரும். நடுவில் ஒரு பிட்டு வந்து 0 இல்லாமல் இருந்தால் அப்போவே அது ஃபால்ஸ் ஆகி ரிட்டர்ன் ஆகிடும்.
ஸோ இவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான ப்ரோக்ராம். இப்போ நம்ம பிட்டை யூஸ் பண்ணி பிட் மேனிப்புலேஷன் மூலமாக இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கோம். அடுத்தது வேறு எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, நம்மளுக்கு நல்லாவே தெரியும் n is equal to a power x அப்படின்னா ஒரு எக்ஸ்பனண்ட்டுன்னு நம்ம சொல்லுவோம். ஏவை வந்து நம்ம சொல்லியிருக்கோம் பேஸ்ன்னு சொல்லுவோம். இட்ஸ் அ பாசிட்டிவ் ரியல் நம்பர் கால்ட் அஸ் பேஸ். இப்போ n is equal to 2 power x இருந்தது அப்படின்னா log n is equal to, ரெண்டு சைட்லேயும் லாக் எடுக்கிறோம். log n is equal to log of 2 power x. log of 2 power x is nothing but x into log 2. இப்போ நம்மளுடைய ப்ராப்ளம் என்னென்னா, நம்ம எக்ஸ்ன்னு ஒரு நம்பர் இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக தான். இப்போ வந்து 2 power xனா எக்ஸ்ன்னு ஒரு இன்டீஜர் இருந்ததுன்னா n is a power of 2. அப்போ நம்ம எக்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், x is equal to log n divided by log 2. For n to be a power of 2, x must be a whole number. இப்போ இந்த லாஜிக் யூஸ் பண்ணி எப்படி ப்ரோக்ராம் போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ n is a given number, check if n is the power of 2. அதுதான் ப்ராப்ளம். n is equal to 2 power x. நம்ம இப்போ முன்னே சொன்ன மாதிரி தான் log n is equal to x into log 2. அப்போ x is equal to log n by log 2. இப்போ எக்ஸை கால்குலேட் பண்ண போகிறோம். கால்குலேட் பண்ணிவிட்டு வர்ற நம்பர் வந்து if it is equal to, if n is equal to 2 power x, இந்த வந்திருக்கிற நம்பர் எக்ஸ் இருக்குல்லையே, அதில் இன்டீஜர் போர்ஷன் எடுத்து நம்ம பவர் ஆஃப் 2 கால்குலேட் பண்ணிக்கிறோம். அது ரெண்டும் சேமாக இருந்தது அப்படின்னா we can return true, இல்லைன்னா we can return false. ஃபர்ஸ்ட் எடுத்து n is equal to 0 1 பார்க்குறோம், return false. அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், அந்த எக்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்காக இன்டீஜர் ஆஃப் math.log n டிவைடட் பை math.log 2. வர்ற டேட்டாவை நம்ம இன்டீஜர் போர்ஷன் எடுத்துக்கிறோம். ஏன்னா ஹோல் நம்பராக நம்மளுக்கு வேணும். அதனால் இன்டீஜர் போர்ஷன் எடுத்துகிட்டு இந்த math.powerல அதை யூஸ் பண்ணிக்கிறோம். math.power of 2, num. இதுவும் கொடுத்துருக்கிற எண்ணும் சேமா அப்படின்னு பார்க்குறோம். சேமாக இருந்ததுன்னா we are returning true, இல்லைன்னா we are returning false. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் ஃபர்தர் வீடியோஸ் நான் போடும்போது நோட்டிஃபிகேஷன் உங்களை தேடி வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.